Coutinho அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிளான ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல். அவரோட கிளைண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்ஸ், மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் அப்படிப்பட்டவங்க தான். ஒரு நார்மல் பர்சனாக நமக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லை, ஒரு 6 months to 1 year வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அப்படி ஒரு பர்சனோட இன்டர்வியூவை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அது ஒரு 45 minutes லாங் இன்டர்வியூ. அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். அப்படி 45 minutes அதை பார்க்க டைம் இல்லாதவங்க அதில் சொல்லிட்டு கோல்டன் பாயிண்ட்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த டிப்ஸ் மட்டுமே உங்கள் ஹோல் லைஃபுக்கே போதுமானது. இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளால ஹெல்தி வேல வெயிட் லூஸ் பண்ண முடியும். ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ Coutinho சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஒரு நாளில் இந்த 5 விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா பிளான் யோர் மீல்ஸ். அதாவது காலையில் எழுந்திரிச்சா நான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரிங்க் குடிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்ன, டின்னர் என்ன. நமக்கு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு நடுவுலையோ இல்லை லன்ச் அண்ட் டின்னருக்கு நடுவுலையோ ஒரு சின்ன பசி வந்துடும். இப்போ ஒரு சிப்ஸ் சாப்பிட்றது, ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றது, அந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம். ஜங்க் வயிற்றுக்குள்ளே போயிடுது, வெயிட் போட்டுடுறோம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு நடுவில் ஒரு ஸ்நாக் 11 o'clock இந்த ஸ்நாக் நான் சாப்பிட போகிறேன். லன்ச் டின்னருக்கு நடுவில் ஒரு ஸ்நாக் 5 o'clock இந்த ஸ்நாக் நான் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த ஸ்நாக் சாப்பிட்டா ஃபில் ஆகிடுவோம், தேவையில்லாத போய் ஜங்கை தொட மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளானிங் என்னவா இருக்கணும்னா பிளான் யோர் மீல்ஸ் எவ்ரி டே. அடுத்த பிளானிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட். அன்றைக்கி என் பாடியை நான் எப்படி மூவ் பண்ண போகிறேன்? நான் ஜிம் போகிறேன்னா, இல்லை யோகா பண்ண போகிறேன்னா, இல்லை ஒரு வாக் போகிறேன்னா, இல்லை எனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட், நான் டான்ஸ் ஆட போகிறேன்னா, எப்படியாவது ஒன்று என் பாடியை நான் மூவ் பண்ணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட ஒர்க் எப்படி இருக்குன்னா, ஒரு சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, இல்லை மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னாலும் ஒரு சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. நமக்கு மூவ்மெண்ட்டே இல்லை பாடிக்கு, அதனாலே நம்ம நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணுறது கிடையாது. ஸோ அன்றைக்கி என் பாடியை ஒரு 1 hour, ஒரு 45 minutes, ஒரு 30 minutes நான் மூவ் பண்ணுறேன்னா அதை நான் எப்படி பண்ண போகிறேன், எப்போ பண்ண போகிறேன், காலையிலையா, ஈவினிங்கா, இல்லை நைட் தூங்குறதுக்கு முன்னாடியா அப்படிங்கிறத எக்ஸாக்டாக டைமிங்கோட பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா ஸ்லீப் டைமிங். இதை அவர் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. நம்ம இதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. நம்ம சாப்பிட்ற விஷயங்களை இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஸ்லீப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பட் ஸ்லீப் ஈக்குவலி நம்ம வெயிட் லாஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. எவ்ரி டே சேம் டைமிங்க்கு தூங்குங்க. 10 to 6 உங்களோட டைமிங்னா அதுக்கே தூங்குங்க. ஒரு நாள் 11 o'clock தூங்குறது, ஒரு நாள் 12 o'clock தூங்குறது, அப்படி இல்லாமல் குவாலிட்டி ஸ்லீப் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த வகையான கேஜெட்ஸ் இல்லாமல் இருந்தாலே நம்மளால் ஒரு குவாலிட்டி ஸ்லீப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்லீப் ப்ராப்பராக இருந்தாலே அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவாலிட்டி ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது 6 hours, 7 hours, 8 hours, தட் குவாலிட்டி ஆஃப் த ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சரவுண்ட் யோர் செல்ஃப் வித் ரைட் பீப்புள். அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்காங்களா, இல்லை உங்களை லோவாக நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்க அப்படிங்கிறது உங்களோட கலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. நம்மள எல்லாரும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன். ஸோ ஃபோனில் சோஷியல் மீடியாவில் தான் நம்ம மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க, யூடியூப்பில் எந்த மாதிரியான சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வேல்யூ கொடுக்குறாங்களா, உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாமல் எந்த வகையான நெகட்டிவிட்டியும் உங்களை லோவாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் எதுவுமே உங்களை சுற்றி இருக்க வேண்டாம். ஸோ ட்ரை டு ஹேவ் பாசிட்டிவ் பீப்புள் அரவுண்ட் யூ. அதுவே உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா எவ்ரி டே மெடிடேட் பண்ணுங்கள். அது 5 minutes, 10 minutes, 15 minutes எவ்ரி டே மெடிடேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தூரமான ஒரு விஷயமா இருக்குது. மெடிடேஷனில் நம்மள பல பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து எதுவுமே யோசிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெடிடேஷன் நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் பல வருஷமும் மெடிடேட் பண்ணுறவங்க கூட அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவல் மெடிடேஷன் அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு இடத்துல காமாக உட்காந்து கண்ணை மூடி உங்கள் தாட்ஸை பாஸ் பண்ண வைங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது ஒரு தாட்ஸாக பாஸ் பண்ண வைங்க. அந்த தாட்ஸ் வந்து போகட்டும். ஏன்னா
நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுறோம், டிவி பார்க்குறதுனா டிவி பார்க்குறோம், ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், தூங்குறப்ப தூங்குறோம். எப்போ உட்காந்து நம்மக்கிட்ட நாமளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது மெடிடேட் பண்ணுறப்போ இல்லை ஜேர்னல் பண்ணுறப்போ தான். ஜேர்னல் பண்ணுறதுனா மனசில் இருக்க எல்லாத்தையும் ஒரு நோட் புக்கில் எழுதுறது. ஸோ மெடிடேட் பண்ணுறப்போ அந்த தாட்ஸ், உங்கள் மனசில் இருக்க தாட்ஸ் என்னவோ அது போயிட்டு வரட்டும், அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண நினைக்க வேண்டாம். ஏன்னா அப்படி தாட்ஸ் போயிட்டு வரப்போ நீங்களே அது ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்பீங்க. ஓ, இதெல்லாம் தான் என்னோடய ப்ராப்ளம் அப்படின்னு வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் வரும். சொல்யூஷன்ஸ் நீங்களே ஃபைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ டெஃபினெட்லி ட்ரை மெடிடேஷன். ஐ எம் கோயிங் டு ட்ரை மெடிடேஷன் திஸ் இயர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வீடியோவை Coutinho வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக போய் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி, இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்க்கான சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டைம் கிடைச்சா போய் பாருங்கள். Until I meet you next time. Bye.